வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அக்கா தமிழிசை நேற்று கொந்தளிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் நயினார் கும்பல் அண்ணாமலை கட்சியில் இருந்தபோது வெளியில் ஓப்பனாக அண்ணாமலையை திட்ட முடியாமல் சிரமப்பட்டுக்கு இருந்தாங்க. வெஞ்சன்ஸு வன்மத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போது ஓப்பனாக திட்டக்கூடிய வாய்ப்பு நயினார் கும்பலுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அண்ணாமலை பிஜேபியிலேருந்து தான் வெளியில் வந்துட்டார்ல, ஓப்பனாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தமிழிசை அக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை கூட சென்றவர்கள் சுயநலவாதிகள், நாங்கள்லாம் பொதுநலவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக பாஜகவில் இப்போது இருக்கிறவங்க பொதுநலவாதிகளாம், தமிழக பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தவங்கலாம் சுயநலவாதிகளாம். என்னக்கா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா கவர்னராக இருந்தாங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு எஸ்ஜி சூர்யா அந்த தொகுதிக்காக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வேலை பார்த்துருக்காப்புல. கரெக்டாக தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அக்கா தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டாங்க. அப்போ யார் சுயநலவாதி? இதில் 2 வருஷமாக அந்த தொகுதிக்காக வேலை பார்த்த எஸ்ஜி சூர்யாவுக்கு அந்த தொகுதி போயிருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 பேர் மட்டும் அவங்களுக்கு விரும்பிய தொகுதியை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அதிமுக கிட்ட. தமிழிசை அக்கா மயிலாப்பூர், வானதி அக்கா கோவை வடக்கு, நயினார் அண்ணே சாத்தூர், முருகன் அண்ணே அவினாசி. இந்த 4 பேர் விரும்பிய தொகுதிகளை கேட்டு வாங்கிட்டாங்க. 4மே தோத்துட்டாங்க. அதில் மயிலாப்பூர்லாம் 3வது இடம், கோவை வடக்கெல்லாம் 3வது இடம். ஆனால் சென்னையில் டி நகர், வேளச்சேரி இதெல்லாம் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த தொகுதிக்காக பாஜகக்காரங்க வேலை பார்த்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் போட்டியிடலை. அவங்க சென்னையில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் அதிமுக கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. அது ஒன்று தமிழிசைக்காக. அப்போது உண்மையிலேயே சுயநலவாதிகள் யார் அப்படின்னு இப்போ அக்கா பேசினதுக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷனில் பலர் கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. அக்கா பேச பேச தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பேரும் அங்கேருந்து விலகிக்கு இருக்காங்க. அது அக்காவுக்கு புரிய மாட்டேது. இன்னைக்கு காலையில் தமிழக பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் இருக்கார்ல, அவர் பிஜேபியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே விலகி இருக்காப்புல. விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்காப்புல. சோசியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. அண்ணாமலை கூட இருக்கிற புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காப்புல. அதனால அண்ணாமலையை திட்டுறது, அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தவங்களை திட்டுறது, இதையெல்லாம் விட்டுட்டு தமிழக பாஜகக்குள்ளே இப்போ இருக்கக்கூடியவர்களையாவது தக்க வைக்கக்கூடிய வேலையை நயினார் கும்பல் பார்த்தா ஓகே. இல்லை நாங்கள் அண்ணாமலை இயக்கத்தை திட்டுவோம், அண்ணாமலையை திட்டுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பேரும் தமிழக பாஜகலேருந்து வெளியேறிடுவாங்க, அண்ணாமலை பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் என்ன? மேடை பேச்சாளர்களை உருவாக்க பயிற்சி முகாம் நடத்த போகிறாராம் அண்ணாமலை. ஜூன் மாதம் 19, 20, 21 3 நாட்கள் பயிற்சி முகாம் நடக்க இருக்கான் அரவக்குறிச்சியில். மேடை பேச்சாளர்களை உருவாக்க போகிறாராம். மிக முக்கியமான முடிவு. ஏன்னா ஒரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு மேடை பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான பாதையில் அண்ணாமலை நகர்ந்துக்கு இருக்காரு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? ஜந்தர் மந்தரில் சிஜேபி போராட்டம் நடத்தினாங்களே, மத்திய கல்வி அமைச்சரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் தான் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிறவர். கேபினட் ரீஷஃபிள் நடக்க போகுது. மத்திய அமைச்சரவை மாற்றம் கூடிய விரைவாக நடக்க போகுது. ஜூன் 15க்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மோடி குறைந்தது 12 அமைச்சர்களை மாற்றக்கூடிய நீக்கக்கூடிய முடிவில் இருக்காராம். அந்த லிஸ்ட்டில் தர்மேந்திர பிரதானுடைய பேரே ஆல்ரெடி இருக்கான். இப்போ சிஜேபி என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? கேபினட் ரீஷஃபிள் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஜேபி தர்மேந்திர பிரதானை மத்திய அரசாங்கம் நீக்கணும் அமைச்சரவையிலிருந்து அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தலாம். ஆட்டோமேட்டிக்காக மோடி நீக்க தான் போகிறாரு. நீக்கிய பிறகு சிஜேபியுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, நாங்கள் போராடினதுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோட போராட்டம் நடத்தியிருக்கானுங்க ஜந்தர் மந்தரில். அவ்வளவா கூட்டம்லாம் கூடலை. கூடுன ஆயிரக்கணக்கான பேர், ஒரு 4000, 5000 பேர் கூடியிருக்கானுங்க. அந்த 4000, 5000 பேருக்கும் அரசியல் புரிதல் இல்லை. ஒரு பெண் நிருபர் கேட்குறாங்க ஒரு சப்போர்ட்டர்கிட்ட, சிஜேபி சப்போர்ட்டர்கிட்ட ஒரு பெண் நிருபர், உமர் காலித்துக்கு எதுக்காக சிஜேபி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பதில் இருந்தால் நாகரிகமான முறையில் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் சொல்கிறாரு, ஏன் உமர் காலித்து உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாகரிகமாக சொல்கிறேன். அந்த கிழமை வேறு மாதிரி சொல்லியிருந்தான், உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நிருபரை பார்த்து கேள்வி கேட்குறான்.
சிஜேபியுடைய ஒரு சப்போர்ட்டர். இது பேச்சா? உங்களுடைய குழந்தைய, உங்களுடைய பெண் பிள்ளையை இப்படி பேசுவீங்களா அப்படின்னு அங்கே நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர்களே தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதனால் சிஜேபி நாட்டுக்கே ஆபத்து, முளையிலேயே கிள்ளி எறியணும். மத்திய அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.